ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின சீரிஸ்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் நர்சிங் பத்தி பார்த்திருப்போம், ஃபார்மசி பார்த்திருப்போம், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ எழுதிட்டு உங்க கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் வரும் அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் வீடியோஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் போகுது அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பேசிஸை நாம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் அபிஷியலா என்ன கட் ஆஃப்ல காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்டோட அபிஷியல் ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த ரிப்போர்ட்டை நம்ம மேட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற SN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1315 தான். ஸோ இதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த காலேஜோட கோர்சஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ்க்கு ஓசியில் பார்த்தீங்கன்னா 198.5ல, பிசியில் பார்த்தீங்கன்னா 197.5ல, பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 197ல, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 196.5ல, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 191.5ல, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 184ல, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 178 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் 197ல, பிசியில் 196ல, பிசிஎம்ல 196.5ல, எம்பிசியில் 195ல, எஸ்சிக்கு 189ல, எஸ்சிஏக்கு 178ல, எஸ்டிக்கு 170.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன கோர்ஸ்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 197ல, பிசிக்கு 196.5ல, பிசிஎம்க்கு 196.5ல, எம்பிசிக்கு 195.5ல, எஸ்சிக்கு 189.5ல, எஸ்சிஏக்கு 178ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னப்பா இந்த தடவை பிளாங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாரும் கோர்ஸை சூஸ் பண்ணல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படி ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டூரேஷன் அதிகமாயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிகிரேட்டட் 5-year கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூடட் கோர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்தோம்னா ஓசிக்கு 195ல, பிசிக்கு 194ல, பிசிஎம்க்கு 194.5ல, எம்பிசிக்கு 192.5ல, எஸ்சிக்கு 183ல, எஸ்சிஏக்கு 161 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அடுத்த சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ எல்லா கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லாஸ்டா என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸோ இந்த கோர்ஸோட கட் ஆஃப் டீடைல்ஸ் இங்க இருக்கு, ஸ்கிரீன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு SSN காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.